சலாமும் இருலோகத்தின் தலைவர் சையதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீங்கள் தவழ தாபீங்கள் முஹத்திஸீன்கள் ஃபஸீரீன்கள் முஜ்தஹிதீன்கள் இமாம்கள் ஷேகுமார்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக கொண்டவர்கள். ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, வஹதத்துல் வஜூத் என்பதை பற்றி பலர்களும் பல கருத்துக்களை எடுத்துரைக்கின்றார்கள். நாம் ஷரீஅத்துடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது துன்யா ஒன்று, அல்லாஹ் ஒன்று. துன்யா என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது மாசிவல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை தவிர உண்டான எல்லா வஸ்துக்களும் துன்யா தான். அது ஏழு வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், அது சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், மஹ்பூதாக இருக்கட்டும், எல்லாமே துனியா தான். ஆனால் அல்லாஹ் ஒருத்தர் மட்டும் தனித்தவன். இதற்கு அரபியிலே சொல்வார்கள், துனியாவுக்கு பேரு மும்கினுல் வஜூத், அல்லாஹ்வுக்கு பேரு வாஜிபுல் வஜூத் என்று சொல்லப்படும். என்ன அப்படிங்கிறார்? மும்கினுல் வஜூத் என்று சொன்னால் அந்த பொருள் இருப்பதற்கு சாத்தியம் என்று அர்த்தம். இன்னைக்கு இருக்கிறால் நாளைக்கு போயிடலாம், நாளைக்கு இருக்கலாம் அடுத்த நாள் போயிடலாம். இதுக்கு பேரு மும்கினுல் வஜூத். அவைகள் இருப்பதற்கு சாத்தியம் என்று சொல்லலாம். ஆனா அல்லாஹ் இருக்கிறானே, வாஜிபுல் வஜூத், அவன் இருப்பது நிரந்தரம், எந்த சந்தேகம் இல்லை. அந்த அல்லாஹ்வுக்கு 7 விதமான சிபத்துகள் இருக்கிறது. அந்த 7 சிபத்துகளும் அவனுக்குள்ளே உண்டான ஒன்று. அந்த 7 சிபத்துகளில் ஒன்று இல்மு, கல்வி. அல்லாஹ் உலகத்திலுண்டான எல்லா பொருள்களையும் அறிகின்றான். எந்த ஏழவு சாயினத்தில் ஆயுனி, கண்ணுடைய மோசடிகளையும் அல்லாஹ் அறிகின்றான். கண் சிமிட்டும் போது எதை பார்த்து சிமிட்டுறா? அந்நிய பெண்ணை பார்த்து அவன் லவ் பண்ணுறதுக்காக சிமிட்டுறானா, அதை சபிக்கிற செய்து எதையாவது கேட்பதற்கான சிமிட்டுறானா என்பதையும் அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் இல்மக்கா, அல்லாஹ் இல்மாவோடு இருக்குது. அவன் சர்வ பேச்சு கேட்கக்கூடிய ஆற்றல். இன்னல்லாஹ் ஸமீஉன் அலீம், அல்லாஹ் கேட்கக்கூடியவன். இது அவனுக்கு இருக்குது. ஒன்று இல்மு, ரெண்டாவது சம்ரு, மூணாவது பசர். இன்னல்லாஹ் பஸீரும் பில் இபாத், நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார். யார் என்ன செய்கிறா, எந்த இடத்துல எப்படி செய்கிறாங்க, இருட்டுக்குள்ள என்ன செய்யலாம் எல்லாம் தெரியும். இருட்டாக இருக்குது, யாரையும் பார்க்கல, அவுத்து போட்டிக்கலாம் அப்படின்னு அவன் நின்றானாக்க இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அதை வெளிப்படுத்திடுவாங்க. இவன் அயோக்கிய பையன் அப்படின்ட்டு மக்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்துருவோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது? இல்மு இருக்குது, சம் இருக்குது, பசர் இருக்குது. 3, 4வது இராதத். ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் நாடியதை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன். ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் செய்யக்கூடியது எதை நாடாடோ தெரியும். நம்ம நாடுறது உள்ளா இருக்குது, அல்லாஹ் நாடுறது உள்ளா இருக்குது. நம்ம நாடுறத நடந்ததாக்க நம்மளுக்கு அல்லாஹ் தேவையான உள்ளது. நம்ம ஒரு நாடை இப்படி செய்ய நினைக்கிறோம், அல்லாஹ் அப்படியே மாற்றி விட்டுருவோம்.
இது கண்கூட நிறைய பார்க்கிறோம் நம்ம வந்து வாழ்க்கையில. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இராதத்தும் அவனுக்கு உள்ளதுதான். அடுத்தது குதிரத்து, சக்தி, ஆற்றல். இன்னல்லாஹ் கதீருன் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களிலும் சக்தி பெற்றவன். அந்த குதிரத்து அவனுக்கு இருக்குது, அது யாரும் கிடையாது. அடுத்தது ஹய்யுன். இன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ் உயிரோடு இருப்பவன், அவன் என்றைக்கும் மரணிக்க மாட்டான். இது அவனுக்கு இருக்குது. இந்த 7 சிபத்துக்களும் அல்லாஹ்வுக்கு சொல்லப்படும். அடுத்தது கலாம். 7வது கலாம், பேசக்கூடிய அது அல்லாஹ்வுக்கு இருக்குது. ஒரு காலத்துல குர்ஆன் வந்து படைக்கப்பட்டதா அல்லது படைக்கப்படாததா என்பதுல பெரிய பாசை நடந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ் உலகத்தை படைப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆனை ஓதிவிட்டான் என்பது உண்மை. அப்ப கலாம் வந்து அல்லாஹ்வுடைய சிபத்து. இந்த 7 சிபத்துகளும் அல்லாஹ் போட்டு. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏங்க லில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு திருநாமங்கள் 99 இருக்குது. அல்லாஹ்வுக்கு திருநாமம் தானே அது, ஏன் கூட குறிப்பிட்டு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க. இந்த 7க்குள்ள இந்த 99 வந்துடும். இது கூட தாண்டப்பானது. அது ஒருத்தர் ஆலிம்ங்கிறோம், அவர்கிட்ட செய்யலாம். ஆலிம்களே பல வகை இருக்கிறாங்க. நல்ல திறமையான பேச்சாளர் இருக்கிறாங்க, சில எழுத்தாளர் இருக்கிறாங்க, சில நல்ல பேணிக்கு உதவி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிஸ்பத்தை கொண்டு மாற்ற விடாது. அந்த நிஸ்பத்தை அமைப்பில் வச்சுதான் அந்த 99 திருநாமங்களும் அல்லாஹ்வுக்கு உள்ளது சொல்லும். ஏதாவது முஸ்தஃபீருன், உருவத்தை கொடுக்கக்கூடியவனே, உருவத்தை உள்ளது. அதனால இராதா வந்து இதாத தாழ்வு காயம். அது அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபது. அது எது கூட அழைச்சாலும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுவோம் நான் சொன்னாங்க. உண்மைதான், சரி, அது தப்பு இல்லை. சரி, இந்த 99 திருநாமங்கள்ல அல்லாஹ்வுக்கு உண்டானது இந்த 7 தான். சரி, இதுக்கு பேரு அரபிகள்ல பரசாக்கள்ல வாஜிபுல் உஜூத் என்று சொல்லி தருவாங்க. அதுக்கு ஆன்மீகவாதிகள், தரீகவாதிகள் வஹதத்துல் உஜூத் என்பதாக பேர் வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன? வாஜிபுல் உஜூதில் நாம் சிந்தனை செலுத்தி சுகரை உண்டாக்கி எந்த வஸ்துவை பார்த்தாலும் அல்லாஹ் தான் தெரிய வேண்டும். ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு கவிஞர், ஆன்மீக கவிஞர் சொல்றாரு, நஜர் உண்டாக்கர் ஜிதர் தேக்குத்தாவோ துஜே தேக்குத்தாவோ ஜோ அல்லாஹ் தேனா. என்னுடைய பார்வை எடுத்து எங்கிட்டு பார்த்தாலும் நீங்க தானே தெரியல, எனக்கு வேற எதுவுமே எனக்கு தெரியல. மனிதன் போறான், ஆண்கள் போறாங்க, பெண்கள் போறாங்க, விலங்குகள் போகுது, எல்லாம் போகுது. எதை பார்த்தாலும் அல்லாஹ் தான் தெரியலாம். ஒரு பெரியாரு டெல்லியில் ஒருத்தர் இருந்தார். அவனுக்கு அவர் நிர்வாகம் வந்து எப்போது இருப்பாரு, எப்போ நிர்வாகம் இருப்பாரு. ஒரு தடவை அவர் என்ன ஒரு ஜவுளில் உள்ள போய், எப்பா ஒரு கை விடுப்பான், அப்போ ஒரு மனுஷன் ஊருக்கு வரான், அதனால போறேன். அப்போ அவனை கேட்டுதாங்க, ஏங்க இங்கே வந்து மனுஷன் தெரியலையா? நீங்க உங்களுடைய சிபத்துக்கள் சரியில்லை, நீங்க ஒரு கழுதியா தெரியல, ஒரு குரங்கா தெரியல, ஒரு மாடா தெரியல, எல்லாமே தெரியல, எவன்டி நல்ல அகலாக்கு இல்லை. ஆனால் வெளியுள்ளந்து ஒருத்தர் பெரிய சூப்பி வர்றாரு, அவர் உடுத்ததே மனுஷன். அந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் நிர்வாணமா இருக்கு பிரியப்பட்டார். அது இன்னொரு பிரியா இருந்தாரு. அவனுக்கு யாரை பார்த்தாலும் நீ கழுத, நீ மாடு, நீ இப்படி குழம்பு அப்படின்னு சொல்லுவாரு. என்னடா அவர் எப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை கேட்டாங்க. அவர் சொன்னாங்க, என் தலப்பாவை நீ தலையில் வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அவன் தலப்பாவை தலையில் வச்சாங்க, எல்லாமே அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவன் ஒருத்தருடைய அதெல்லாம் சரியில்லை.
அவன் தெரியுது. சரி, இது அடுத்தவனுடைய தலப்பாவை தன் தலையில வைக்கலாமா அப்படின்னாக்க அவங்களா தூக்கி வச்சாங்க அது கிலாஃபத்து. ஆனா நம்மளா எடுத்து சொன்னாக்க அதை போல கொடுத்துரும். ஆணி பாபா சேலத்தில் இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது பாபா வந்து தலப்பாவை அப்படியே அன்னைக்கு எடுத்து கட்டு வச்சுட்டு பார்த்துட்டு போனோம். அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா சரி பாபா என்ன தப்பா பண்ணிக்காங்க நல்லா இருக்குது எடுத்து நான் தலையில் வச்சாரு வைத்து பிடிச்சி போச்சு. வைத்தியா பிடிச்சி போச்சு. ஆமாம் பாபா வர்றாங்க. பாபாவோட ஒரு மாதிரி பேசுகிறாரு. என்னப்பா செஞ்ச? உங்கள் தலைப்பாடு தலையில் வச்சு என்னை கேட்காம எடுத்து வச்சேன். அது எனக்குரிய தன்மை உள்ளது. நான் செய்யக்கூடிய அமலுக்கு நான் வரைந்து வைக்கக்கூடிய இந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் அதை நீ எடுத்து தள்ளி வைக்கலாமா? போச்சு. சரி, இப்படி ஒருத்தருடைய அமல்கள் பார்வைக்கு நாம் நல்லவங்களாக தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? வேகமாக என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க அந்த வெளியில பார்க்கறதே இல்லை. நான் அபோனிபுரத்துலாரி இப்படி உதவு செஞ்சுட்டு இருந்தாக்க பக்கத்தில் உதவு செய்ய பார்த்துடுவாங்க. அப்பா நீ என்ன இந்த தப்பு செஞ்சு வந்தியா? அதனால அவளுக்கு அதாவது உன்னுடைய உதவு செய்யும்போது பாவங்கள்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனுஷன் பார்த்தாரு, யாருதான் நான் வந்து தப்பு செஞ்சது உண்மைதான், நான் திருந்தி பஞ்சாசத்துக்குள்ள வரல, இவர் என்னை கேவலப்படுத்தி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் அபோனிபுரத்துலாரியும் சொன்னாராம். உடனே அவர் யாருதான் இந்த மாதிரி பார்வையிலே காப்பாற்றுறாங்க. இப்படி பலரை பலர் தோழத பலர் காப்பாற்றுறான்னு சொன்னான். ஆமாம், அதை காப்பாற்றினா ஆச்சுக்கிறேன். அப்படின்னா அவங்க யாரையும் குறை சொல்றதே இல்லை, அப்படியே அந்த சிந்தனையோட பார்க்கறதும் இல்லை. சரி, இந்த எல்லா குதிரத்துக்கும் அண்ணாவுக்கே சொந்தமானது யாராவது சொந்தமே இல்லை. அண்ணா நாளை மறுமணி நாளையில எல்லா மனிதர்களும் பார்த்த அண்ணா மௌத்தாக்கிடுவான். எதையாவது கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு மீகால் இஸ்ராயீல் எல்லாத்தையும் மௌத்தாக்கி ஒரே இதாக இருக்கும். அப்ப அல்லாஹ் தன்னுடைய ஆகாரத்தை தன்னுடைய பெருமையை அங்கே நினைட்டுவோம். இஸ்லாம் இவனில் முழுக்குள் யோம், இதனுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு உள்ளது என்று அல்லாஹ் ஒரு குரல் கொடுப்பான். எல்லா பக்கத்திலிருந்து சவுண்ட் வரும். லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆடக்கூடிய ஒரு நாய் அல்லாஹ்வுக்கே எல்லாமே சொந்தம் அப்படின்னு. அப்ப அந்த அல்லாஹ்ங்கிறது வஹதத்துல் வஜூத் தான். இந்த வஹதத்துல் வஜூதில் மீது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா ஒரு தவஜுஹாத்து போகணும், தஃபக்குர் செய்யணும். இந்த தவஜுஹாத்து எப்போ கிடைக்குனாக்க நம்மளுடைய அமல்கள் முதல்ல வந்து சரீரத்து சரியா இருக்கணும், தரிகத்து சரியா வரணும். எல்லாமே சரியா வந்ததுக்கு பின்னாடி தான் இந்த மீது நான் தவஜுஹாத்து பண்ண முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கிடத்துல அந்த பதில் வந்து 1000க்கு பக்கத்தில் வந்திருக்காங்க விரோதிகள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பார்க்கறாங்க, விரோதிகள் எத்தனை வந்திருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா அவங்க எல்லாமே ஆயுதபாணியாக சண்டை பயிற்சி பக்குவம் பெற்றவர்களாக எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்ப சாபாக்களுக்கு வந்தாங்க, எதிர்படுத்த வந்தான். அவனை கேட்டாங்க, நீங்க எத்தனை வந்திருக்கீங்க கேட்டான். சொல்ல முடியாது. இது சஞ்சலம் வந்தவனையும் சலந்தாத விருது கேட்டாங்க. சரி அவரை விட்டுருங்க, அவரை நல்லா பிடிச்சி விட்டுருங்க. ஆமாம், நான் கேட்கிறேன் அவனாங்க. சரி சரிப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீ வந்துருக்கீங்க சண்டை வர்றதுக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை விட்டு அனுப்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் 10 விட்டு ஒரு நாளைக்கு இருப்போம் அப்படின்னாங்க. அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, 1000 பேர் வந்துருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒட்டகத்துடைய கறி சாப்பிடுவது 100 பேர் சாப்பிடுவோம். அப்போ
அவ்வளவு இருக்குது. அவன் சல்லல்லாஹு புத்தி கூர்மையை பயன்படுத்தி அவன்கிட்ட அந்த விஷயத்தை வைப்பாங்க. அன்றையுடைய இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆயுதமும் இல்லை, ஈமான் என்ற படத்தை தவிர வேறு எதுவுமே சஹாபாக்கிட்ட கிடையாது. அதுவும் மதீனாவிலிருந்து பதிர்கள இருக்குதே, அது பக்கத்தில் இல்லை, அது இருக்கிறதுல அது ஒரு 100 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கும் அந்த பதில் கலக்கிறது. அந்த பதில் களத்திலையும் வருவதனுடைய பாதை கரல்களுடையான பாதை. இந்த பாதையை சஹாபாக்கள் ரோம் வச்சுக்கிட்டு இப்படி வச்சாங்க என்பது கேள்வி. சரி, இப்ப அந்த நிலையில வந்த உடனேயும் இப்ப எல்லா சஹாபாக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியம் கொடுக்குறாங்க, நம்ம தான் வெற்றியாளர்கள் சொல்றாங்க. ஒரு வகையில ஒருவன் அவனுக்கு உள்ள பயம். என்ன பயம் அப்படின்னாக்க, அவங்க 1000 பேர் வந்திருக்கானுங்க, ஆயுத பாணியா வந்திருக்கானுங்க, சண்டை பயிற்சி பலவுள்ள வந்திருக்கானுங்க. ஆனா நம்மள்கிட்ட மக்காவாசிகள் விடுங்க, மக்காவாசிகளுக்கு எதிர்க்க முஹாஜிர்கள் சண்டை பயிற்சி அடிச்சவங்க பெற்றவங்க. மதீனாவாசிகள் பூரா விவசாயிகள், ஆனால் ஆயுதங்களும் தூக்க தெரியாது, அப்படி வந்துருக்காங்க. அவங்களும் தைரியம் வந்துருக்காங்க, பார்த்துருவோம் ஒரு கை பார்த்துட்டு வந்துருக்காங்க. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 7 சிஃபத்துக்களில் ஹய்யூன் என்ற சிஃபத்தின் மீது தவஜ்ஜுஹாக போடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவங்க அந்தஸ்தில் உயர்ந்தவங்க, ஞானத்தில் வாரிஃபாவில் உயர்ந்தன்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் ஆரம்பித்தது சுபு வரைக்கும் ஹய்யுன் கய்யூம் ஹய்யுன் கய்யூம், நித்திய ஜீவனே, நிலைத்திருப்பவனே, முன்னன்றி வேறு யாருமே உலகத்தில் இருக்க மாட்டாங்க, நாங்கள் தான் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த மார்க்கத்தை நிலைச்சு என்ற கருத்துப்பட இரவு பூராவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யுன் கய்யூம் ஹய்யுன் கய்யூம் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இவ்வளவு தியானம் பண்ணிட்டு பூரா உட்காந்து அல்லாஹ்வை திக்ர் போதும், தியானம் பண்ணது போதும், நிச்சயமா அல்லாஹ் வெற்றி கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ரசூல் அடி வந்தாங்க, போர்க்களத்துக்கு ரெடியானாங்க, போர் முடிஞ்சாங்க, விரோதிகள் தோற்று ஓடுனாங்க. அல்லாஹ் சஹாபாக்களுக்கு மறைமுகமான உதவி வந்துச்சு. அங்க என்ன உதவி? 3000 பேர் இறங்கினாங்க அந்த மலைக்கு மேல. ஆமா, கொஞ்ச நேரம் முன்னாடி அப்புறம் ஒரு 2000 பேர், மொத்தம் 5000 பேர் இறங்கி இந்த மதீனாவாசிகளுக்கு போர் புரிய தெரியாத இருந்தாலும் கூட அவங்க வாளை எடுப்பார்கள், அங்க தலை கீழ் விடுவோம், விடுதலுடைய தலை கீழ் விடுவோம். சாபாக்கள் ஆச்சரியம், வாழைத்தான தூக்கணும், எப்படி தலை கீழ் விடுது பார்த்தா முன்னாடி பச்சை ஆடை அணிந்த அந்த மடக்குமார்கள் ஒன்று கூறுகிறாங்க. அப்படி அது ஈமானுடைய பலம். சரி, சொல்றது நோக்கம் என்னன்னாக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யுன் கய்யூம் என்ற ஹய்யுன் அல்லாஹ் நிலைத்திருப்பவன் அவன் தான், வேற யாருமே நிலைத்திருக்க மாட்டாங்க. என்னது? இன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத்து, அல்லாஹ் ஹயாத்தா உள்ளவன், எல்லா காலத்திலையும் அவனுக்கு லா தஅகுது சினத்து வலா நௌம், அவனை சிறு தூக்கமும் பிடிக்காது, பெரிய தூக்கமும் அவன் பிடிக்காது. இது உண்மை. யாருக்கெல்லாம் தூக்கம் வருதோ அவங்க இறைவனாக ஆக முடியாது, கடவுளாக. எல்லா நேரத்திலையும் மக்கள் மீது பார்வைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க தான் இறைநேசர், அவங்க தான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹய்யுன் கய்யூம் என்ற திக்ர் செய்ய 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 அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் தெளிவு கொடுத்துட்டா நீங்க இதை வெற்றியாளர்கள். அதே போலதான் நம்மளும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வோடு சிந்தித்து அல்லாஹ்னாக்க அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய படைப்பின் மீது சிந்தனை செலுத்தணும். தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ் லா தஃபக்கரு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்திக்காதீங்க, அது குஃப்ர் கொண்டு விட்டுரும். அல்லாஹ் எப்படி இருக்கான், அவன் எங்க இருக்கிறான், என்ன செய்யறான் இப்படின்னு நீங்க சிந்திச்சாக்க உங்களுக்கு குஃப்ர் கொண்டும். ஒரே வார்த்தை, அல்லாஹ் தான் ஒருவன், அவனுக்கு இணை துணை எதுவுமே கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் உறுதி செய்து
நாம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினால் அது மாற்றம் கிடைக்கும், இல்லை அப்படின்னாக்க கிடைக்கும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹய்யுனில வார்த்தையில் அவர் செஞ்ச தியாகம் பெருசு. அதே நம்மள சொல்றோம், இந்த மாதிரி அல்லாஹ் தான் நிலைக்கக்கூடிய என்பதாக நம்ம தியானம் பண்ணணும்னு சொன்னா, இந்த அளவுக்கு தியானம் பண்ணணும்னாக்க எதிரி படையில் ஒருத்தருக்கு இந்த சக்தியும் கிடையாது. எல்லாமே அல்லாஹ் கூடியதுதான், எல்லாமே அல்லாஹ் தான். என்ன நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இதைத்தான் வகத்தில் சொல்றாங்க. அரபியில வாஜிபுன்னு சொல்லுவோம், அது ஆன்மீகவாதிகள் வகத்தில் உஜூத், அவன் உஜூதில் தனித்தவன். அல்லாஹ் குல்லு ஹுவல்லாஹு அஹத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது பூராமே அதுக்குள்ள உள்ளது. அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அவனுக்கு பெறவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்ற வகதத்தில் வஜூதின் மீது நாம் சிந்தனை செய்துவிடாங்க. இது ஆன்மீகத்தினுடைய உயர்வு நிலை. இந்த நிலை வர்றதுக்கு சாதாரண விஷயம் அல்ல. எதை பார்த்தாலும் அல்லாத வேணும். நேற்று ஒரு உதாரணம் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் படிக்கிறேன். ஒரு பெரியார் செயல் போயிருந்தாலும் பின்னாடி ஒருத்தர் அவர் பின்பற்றிய போனாராம். போகும்போது ஒரு அழகான ஒரு பெண்மணி வந்தாங்க. அந்த உடனே இந்த பெரியார் போய் கட்டி முத்தம் கொடுத்தாங்க. முத்தம் கொடுத்த உடனே விட்டு போன உடனே இவர் பின்னாடியே போய் இவர் அந்த பெண்ணை அழகாக கட்டி போய் முத்தம் கொடுத்தாங்க. ஆமாம், அப்போ கேட்டாங்க, ஏப்பா செய்யல ஷேக் செஞ்சு நம்ம செய்யணும்ல, அதுக்காக செஞ்சாங்க. சரி வா வா அங்கே போனாங்களா. அங்கே போனதுக்கு முன்னாடி ஒரு நெருப்பு கங்கு எது இருக்குது, அதை எடுத்து முத்தம் கொடுத்தாங்க. அவன் முத்தம் கொடுத்துட்டு வச்சாங்களா, இந்தம்மா முத்தம் கொடுறான், அதெல்லாம் முடியாது, இது சுட்டு விட்டுரும் அப்படின்னா அங்கே மட்டும் கொடுத்து இங்கே மட்டும் கொண்டு வைக்கிறேன். அப்ப அங்க செய்தனுடைய பார்வை வேறு, முறிதனுடைய பார்வை வேறு. அதனால சொன்னாங்க, செய்து செய்யின்னு சொன்னாதே தீயமா தவிர அவங்க செய்யறதுனா நம்ம செய்யலாம் சொன்னாங்க, அது முடியாது, அது சாத்தியப்படுது. அதனால சொல்றாங்க, பெரியார்களுடைய பார்வையில் நாம் முதல்ல உஷாரா இருக்கணும். ஆமா, அவங்களுடைய அகப்பார்வை பயந்து, இந்த பூமி பிராட்சத்தில் முகமினின் மூமினுடைய அகப்பார்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னமும் எந்தூர் நூறில்லா, அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வை கொண்டு பார்க்கின்றார்கள், அல்லாஹ்வோடு தன்னை இணைத்து கொண்டாங்க. அதனால எந்த வஸ்து அவர்களை ஒண்ணுமே செய்யாது. அதே மாதிரி நம்மளுக்கு ஆசைப்பட்டாங்க, அவங்களுடைய பயிர் வாங்கி தருவித்தாகி முன்னேறணும். அது சாதாரண விஷயமா இன்னைக்கு ஷேகுமாருக்கு அந்த நிலை வர்றது பெரும்பாடாக்குது. அப்போ முடிவில் எப்படி வரும்? சிரமம். அந்த காலம் முடிஞ்சு போச்சு. ஒரு காலம் இருந்துச்சு, கடுமையாக தருவி செய்வாங்க. அந்த தருவியத்துக்கு உண்டான காலங்கள் இப்பொழுது இல்லை. அதற்கு அபூசதி நபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஆடம்பர வாழ்க்கையை பிரியப்படக்கூடியவங்க, ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவருடைய தாதா அப்துல் குத்தூஸ் நபி ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்கன்னாக்க, அந்த பேரனே, நீ என்னுடைய வாரிசுப்பா, இந்த ஆன்மீகத்தில் நீ ஒரு ஆளா வரணும், ஓ ஜலாலுதீன் ஒருத்தருக்குதான் என்னுடைய கலிஃபா, அப்படி தபீத் பெரு அப்படின்னு சொன்னாங்க. சேந்தூர் போறேன். அங்கே போனாக்க ஷேகுடைய பேர் என்பதற்காக வேண்டி ஏகப்பட்ட மரியாதை செய்யலாம். பொதுவாக நம்ம சொல்றது, ஒரு உஸ்தாது அல்லது உஸ்தாதின் மகனாக இருந்தாலும் நாம் அவளுக்கு மரியாதை செய்யும் பொழுது உஸ்தாது செய்யக்கூடிய மரியாதை. ஒரு ஷேகுடைய மகனா கெட்ட விடத்தில் போறான், அதை பத்தி பேசல இல்லை. ஆனால் செய்து கொடுக்கக்கூடிய மரியாதையை அந்த மகனுக்கும் கொடுக்கணும். நம்ம என்ன செய்யலாம், தரதர பையன் ஷேகுடைய மகன் சொல்லுங்க ஒன்றும் இல்லை, இவன் மரியாதை செய்யறதா அப்படின்னு சொல்லப்படாங்க, இது செய்ய பாதிக்கும். ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ரவுசூல் தான் ஒரு வழியாக நடந்து வந்துருந்தாங்க. நடந்து வரும் பொழுது ஒரு கடைக்காரருடைய கடைக்கு முன்னாடி
ஒரு ரவுடி வந்து சொன்னாக்க, டேய் 10 ரூபா விடுறான், 10 ரூபா விடு அப்படிங்கிறான். அப்போ கொடுக்க முடியாத என்ன செய்வேன், நீங்க ரவுடி, நான் அதுக்கு மேலே பார்த்துக்கலாம், ஒரு பார்த்துக்கலாம். என்னடா இவன் இப்படி கேட்குறான், இவன்ட்டு என்ன தகுதி இருக்குது இப்படி கேட்குறானே அப்படின்னு விட்டு பக்கத்தில் போய் அவன் மேலே ஒரு வஞ்சுவாசி போட்டான். தரல ஒரு கடையை எரிச்சு குடிக்கிறான். என்னடா அது கடையை எரிச்சு குடிக்கிறானே, இது உண்மையா பொய்யா அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இவன் என்ன செய்யறானாக்க தவஜம் போடுறான். இவன்கிட்ட எந்த ஒரு நல்ல அகலாக கிடையாது. இவனுடைய தரப்பெல்லாம் பார்க்குறாங்க, தவஜம் போடுறாங்க, அவன்கிட்ட இந்த அகலாக கிடையாது. அவருடைய தான் பார்க்குறாங்க, அவருடைய தரப்பா கட்டி பெரிய ஆலிம்சாவாக சூஃபியா அப்படியில வந்துட்டு அவர் சொல்றாரு, யாருலா என்னுடைய பேரன் சொல்வதை உண்மையாக இருக்காரு, என் பேரன் சொல்வதை உண்மையாக சும்மையா இருக்கு அப்படின்னு அவங்க துவா செய்யறாங்களாம். இதை பார்த்த உடனேயும் ரவுசரா வேகமாக வந்து கிடக்கன்னு சொன்னாங்க, ஏப்பா 10 ரூபா கொடுத்து போச்சுருப்போம். என்னன்னு சொல்லல, கொடுத்து போக சொல்லிடு, கொடுத்து போயிட்டு. இது நான் சொன்ன சமம் இல்லை. ஆண்டி பாபா எங்களுக்கு அசருக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கும் பொழுது உலமாக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காரும் போது இந்த சொல்ல வார்த்தை வருது. ஆமாம், அதனால் அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்றதால இல்லை. அதில் முகமது காசிம் 444 பெரிய மாசாவுடைய ஸ்தாபகர், 1000 பிள்ளைகளுக்கு மேலே அவங்க மாசாவில் ஓதுறாங்க. அந்த காலத்தில் ஓதுறாங்க. அவங்க ஹைதராபாத்துக்கு ஒரு வேலையை வந்தாங்க. வேலையை வந்த உடனேயும் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ போகலான்னு பரப்பும் போது ஒரு மக்கள் சொன்னாங்க, இன்னும் 2 நாள் இருந்துருப்பாங்க அப்படின்னாங்க. இல்லை, நான் அவசியம் போய் தான் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னாங்க. சரி, இவர் எப்படிலாம் தங்க வைக்கிறது அப்படின்னு பார்த்து நாங்கள் இவருடைய உஸ்தாதுடைய பேரப்பிள்ளை அந்த ஊர் அவரை கூப்பிட்டு வந்து, இவர் வந்து அவருடைய உஸ்தாதுடைய பேரப்பிள்ளை அப்படின்னா, அப்படியா எது செஞ்சான், எது மரியாதை செய்யறான். மரியாதை செஞ்சு அந்த பையன் சொன்னா, அதில் என்ன தெரிஞ்ச போடணும். உடனே மறுபடியும் சரிட்டான், மறுபடியும் பேசல. மற்றவனெல்லாம் போல சொன்னவங்க தன்னுடைய உஸ்தாதுடைய பேரன் என்பதற்காக வேண்டி மரியாதை செய்யறாங்க. பார்த்துக்குங்க, அதனால தான் அவனை அந்தஸ்து வைத்துட்டான். இன்னைக்கு நம்மளதே இருக்கிறோம், நம்முடைய ஷேகோ அல்லது நம்முடைய உஸ்தாதோ இருந்து அவருடைய பிள்ளைகள் தருதலையாக இருந்தால் அவரை பார்த்து என்ன செய்யலாம், கண்ணுடைய திட்டம் படிக்கிறோம். நம்ம என்ன சொல்லணும்னாக்கா, அவங்களுக்கு பிடிக்கலையா திட்டாத, பேசாம என்ன அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அனுப்பணும். ஆனால் சேலத்தில் எடுத்துக்கிறது அவரை பின்னாடி திட்டுவாங்க, முன்னாடி வந்தாக்க எல்லாம் கொடுத்து வைக்கணுவாங்க. அப்பா அவர் பெரிய வழியில்லாப்பா, அவர் வாயில் விடக்கூடாது பாட்டு கொடுத்துருவாங்க, பின்னாடி திட்டுவாங்க. அதுவும் கூடாது, அது நல்ல பழக்கம் இல்லை. ஆனால் உஸ்தாதுடைய மகன் என்பதற்காக வேண்டி எப்படி அவங்க இருந்தாங்களோ அதே போலதான் மரியாதை கிடைக்கும். இவைகள்லாம் நம்ம ஆன்மீகத்தில் உயர்வதற்கு உண்டான காரணங்கள், அல்லாவை அடைவதற்கு உண்டான காரணங்கள். அல்லாவை அடையணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். தன்னுடைய உஸ்தாதுக்குள்ள மரியாதை, என்னுடைய உஸ்தாதுடைய பிள்ளைப்பா, ஆமாம் கஷ்டப்படுறாங்க, உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்துட்டோம்னாக்க அவன் எப்படி தான் பிரச்சனை தந்தாங்க. தன்னுடைய சொந்தத்தினுடைய சச்சா மகன் நினைக்கிறேன், ஆமாம் அவளுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. ஆனால் அவர் செஞ்சு உபத்திரித்தார். என்ன செஞ்சாரு அப்படின்னாக்க, அவருடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது ஒரு முனாஃபிக் இட்டுக்கிட்டான். இவர் அந்நிய ஆணோடு தொடர்பு வச்சுட்டாருன்னு ஒரு நினைக்கிட்டான். அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த மனிதன் கேட்டு ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சார். எப்படி உபகாரம் பெற்றவர்களுக்கே உபத்திரி செய்யறது. இவங்க இதை பார்க்குறாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. சல்லல்லாஹு கேட்டாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, என்னுடைய மனைவி பற்றி உள்ள அபிப்பிராயம் கேட்டாங்க. ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஒரு நஜீஸ் விட்டாங்க, உங்கள் மீது ஒரு ஈ கூட உட்காராது. அப்படிங்கும் போது அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு உடம்போடு ஒட்டியவர்கள், அவர் நஜீஸ் ஆக முடியாது.
அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அது வேற விஷயம். ஆனா இந்த மனிதர் வந்து துகமத்தை இட்டு கட்டியவர்களுக்கு வெளியே பரப்ப ஆரம்பிச்சார். பரப்ப ஆரம்பிச்ச உடனேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு முடிச்சுட்டாங்க, இந்த ஆளுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது. நம்ம எப்படி செய்யலாம்? உங்க சொந்தக்காரன் நமக்கு வந்து நம்ம உதவி செய்யணுங்களா, அவருக்கு நமக்கு துரோகம் பண்ணாங்க, இனிமேல் எதுவும் கொடுக்கக்கூடாது. அவருக்கு அப்படின்னா மனுஷனாக நமக்கே துரோகம் பண்ணுறேன், நம்மகிட்டையும் வாங்கிட்டு அவர்கிட்ட நமக்கு எதிர்ப்பு பேசுனா எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் உதவி செய்வது என்பது வேற, அதை உபத்திரிய செய்வதுங்கிறது வேற. அதை உண்மை. அதை செய்தாங்கிறதுக்காக வேண்டிய உபத்திரி செய்வதற்காக வேண்டி கொடுக்குறது நிப்பாட்டாத. நீ உன்னுடைய கொடுத்தால் அவன் உனக்கு துவா செய்ய தேவையில்லை. அவன் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாக்க உனக்கு துவாத அல்ல சொல்ல, அதே உனக்கு துவாத. அவன் வாயை திறந்து வந்து எனக்கு இப்படிலாம் புகார் செய்யறாரு, யாரா அவருக்கு கபடி செய்யறாரா அப்படின்னு சொல்றது அவசியமா இல்லை. அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தாலே அல்லாஹ் நமக்கு சேர்த்து கொடுப்பான்னு அர்த்தம். அவர் உபத்திரியை செஞ்சா என்ன செய்ய நமக்கு அது நமக்கு தேவையில்லை, அந்த சிந்தனை போக தேவையில்லை. ஏன் இது சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப அபூபக்கர் அந்த அளவுக்கு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி உள்ள வந்து அனுப்பிக்கிறாங்க. அப்போ இல்லாதானுங்க அனுப்பி வச்சு யாரு வெளியிருந்து உள்ள வர்றாங்களோ அவருக்கு வந்து நீங்க சுபச்செய்தி சொல்லுங்க, நீங்க சொர்க்கவாசின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே அபூபக்கர் உள்ள வந்தாங்க. அவரை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன நம்ம என்ன செய்வோம்? யாரும் பார்த்து உங்களை பத்தி சொல்ல அப்படியா சொன்னாரு, என்ன பத்தி சொன்னாரா, அப்படியா ஆஷா பெரிய அதான் நல்ல மனுஷன் ஒரு அதே அவருக்கு என்ன சொன்னாங்க, அந்தாதான் மோசமானாங்க அப்படிம்பாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. இவ்வளவுதான் சொன்னாங்க, எதுவும் சொல்லவே இல்லை. அதே மாதிரி முன்னத்தில் இருந்தாங்க, அவங்களும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அதனுடைய உஸ்மான்ல வந்தாங்க, அவங்களும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் என்னை சொர்க்கவாசிகளுக்கு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குள்ளேயும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு துவா இருக்குது. யார் சொன்னாங்களோ அவங்களுக்கும் அதுக்குள்ள ஒரு துவா இருக்குது என்பதை சஹாபாக்களை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பக்குவப்படுத்திட்டாங்க. பக்குவப்படுத்தினால எல்லா நிலையிலையும் சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே சொல்லி உங்களுக்கு வந்து அது உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சொன்னாங்க. அது மாதம் ஆரம்பிச்சாங்க. அந்த மாதம் பார்த்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது ஆரம்பமாக அவங்க ஆரம்பித்த மாதா அதுலேருந்து இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி ஓதுனாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஓதுனாங்க, பௌத்தராதவும் ஓதுனாங்க. அப்போத்தே அவங்க வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் மாசம் ஆரம்பிச்சாங்க. சரி, மாசம் எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் பாடம் மட்டும்தான் நடத்துவாங்க. சாப்பாடுலாம் அவங்க எப்படி செய்ய மாட்டாங்க, நம்மளாம் பார்த்துக்க வேண்டியது. ஆனால் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சில ஏழைகளுக்கு சாப்பாடு ஏற்பாடுனாங்க. அப்படி ஏற்பாடு செஞ்சு மாசம் ஆரம்பித்த உடனேயே ஒரு பெண்மணி 5 பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க கொடுப்பாங்க. சொல்லுது, அன்பார்களே, என்னுடைய கணவர் முகத்தாயிட்டார், இதில் பிள்ளைகள்லாம் எதிர்ப்பாக போயிடுச்சு. நீ எதிர்வாத பிள்ளைகளுக்கு யாருமே ஆதரவு இல்லை, சாப்பாடு கொடுக்கக்குள்ள வழி இல்லை. அதனால இந்த 5 பிள்ளைங்க மாதம் சேர்த்துக்கங்க, அவங்க ஆலிமாய் வரட்டும் அப்படின்னு. நீங்கள் நிறைய பேர் அப்படி தானாங்க, வீட்டில் சாப்பாடு வசதி இல்லை என்பதற்காக வேண்டி மாதம் அனுப்புகிறாங்க நிறைய பேர். அப்படி உண்டு. சில பேர் பணக்காரங்க வந்து என் பிள்ளைய ஓதி ஆட்டும் அப்படின்னு தனியாக அனுப்புறது உண்டு. ஆனால் அதுக்கு கீழே தண்ணியில் இந்த மாதிரி அவங்க தப்பெல்லாம் பெரிய பணக்காரங்க பணம் சார் என் பிள்ளை ஓதுக்கு முன்னாடி அனுப்பிச்சாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பெரும்பாலான பிள்ளைய, வீட்டுக்கு அடங்காத பிள்ளைய, தருதலையான பிள்ளைய, ஏழை பிள்ளைய, இல்லாத பிள்ளைகளை இவங்களுக்கு மாசம் வந்து சேர்க்குறாங்க. ஏப்பா சேர்க்குறா,
அவன் வீணா பண்ணி யாருக்கு யாரும் வாங்கினான் உங்கள்கிட்ட தான் அவங்க பார்க்கலாம் அவனும் அனுப்பிக்கலாம். சரி, அவங்க நிகழ்ச்சி எப்படியோ ஆனால் நல்ல காரியத்துக்கு அனுப்பிக்கிறாங்க, சந்தோஷம். எல்லாம் வாழ்ந்து விடாதுவான், சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையில் அதில் உமரப்பட்ட அப்துல் வந்து அந்த பிள்ளையை கொடுத்தான். அப்போ இந்த அம்மா ரொம்ப கெட்டது பார்த்தவொடனே அவனுக்கு எனக்கு வந்துச்சு. எனக்கு வந்து ஏமா என்ன முடிஞ்சு வச்சுமா, எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சாச்சு, நீ இந்த நேரத்தில் வந்துருக்கிற, சரி நீ வந்து கஷ்டப்படுற கவலைப்படுற, அதனால் ஒரு பிள்ளையை மட்டும் சேர்த்து தெரியுங்க. சொன்ன உடனேயே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை புகழ்றது. அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றீங்க, ஐன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நன்றி செய்தால் உங்களுக்கு நான் அதிகமாக்கி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டவுடையும் அப்படியாம்மா அப்படின்னு தான் சொல்லிட்டியா, சின்ன பிள்ளை சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு பிள்ளையும் சேர்த்த உடனே அந்த அம்மா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிச்சு. அப்போ அதனால இன்னொரு சேர்த்துக்கிட்டேன். இப்படியே 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் சேர்த்ததுக்கு பின்னாடி 4ஆவது பிள்ளையை சேர்க்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம ஹனீஃபாவிலே உங்களுக்கு இல்லை சந்தோஷம், ரொம்ப தாராள மனசு உங்களுக்கு வந்து இப்போ எல்லாம் புகழும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு பிள்ளையை சேர்க்க மாட்டேங்கிட்டாங்க. ஏங்க ஹனீஃபாவிலே 4 பிள்ளைகள் இடத்துல 5ஆவது ஒரு பிள்ளை தானே கொஞ்சம் தண்ணி ஊற்றுனாங்க, சாப்பிடாம சரியாக வேதாளம் வந்துடும், அன்றைக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டாங்க, சாப்பாடு நிறையா இருப்பேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி விளக்கம் விடுது. நீ 4ஆவது பிள்ளைய பொதுவாக 3 பிள்ளை சேர்க்க வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். அப்போ அல்லாஹ் எனக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான் அப்படிங்கிற எனக்கு நிகழ்ச்சி இருந்துச்சு, அதனால் நம்பிக்கை இருந்துச்சு. குர்ஆன் என்றைக்கு பொய்யாகாது, அந்த அடிப்படையில் தான் அந்த பையனுக்கு சேர்த்துறதுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதற்காண்டி தான் நான் சரின்னு சொன்னேன். எப்போ வந்து நீங்கள் வந்து அல்லாஹ்வை புகழ்வதை விட்டுவிட்டு என்னை புகழ ஆரம்பிச்சீங்களோ நான் ஒன்றுமே இல்லாதவன். இன்னைக்கு அரசு பதில போய் நாளைக்கு ஓட்டாண்டி அப்படின்னு உட்காந்துருப்பேன். எனக்கு எந்த ஒரு ஐயதும் இல்லை, எந்த ஒரு அமைப்பேன் இல்லை, எந்த அதிகாரம் கிடையாது. எல்லா அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது தான். அல்லாஹ் தான் கஹார், ராசிக் அல்லாஹ் தான், எல்லாமே அவன் தான். ஆனால் என்னை நீ எப்போ நீ அல்லாஹ்வை விட்டு புகழ்ந்தையோ நீ ஷிர்க் வைத்து விட்டாய், அல்லாஹ்வுக்கு நீ மாறு செய்து விட்டாய். அரசாங்கம் விட்டான் எவ்வளோ பேர் வந்தாங்க, ரசிக்க முடியாது. நீ சொல்றது நோக்கம் என்னன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதனால அல்லாஹ் யார் வந்து நமக்கு உதவி செய்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும் துவா கிடைக்குது, அல்லாவும் நம்ம எல்லாம் சந்தோஷப்படுறோம். அந்த நிலை வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு வஸ்துவா சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய 7 திருநாமங்கள், இந்த 7 திருநாமங்களும் என்னைக்கு அறியாது, எல்லாம் நெளித்துக்கூடியதான். ஹையுங்கிறது அல்லாஹ்வுடையதுதான். நம்ம யாராவது ஐயாவோட முடியுமா? உயிரோடு ஒரு ஆள முடியுமா? கடைசி வரைக்கும் முடியாது. குதிரத்து அல்லாஹ்வுடையதுதான். அந்த குதிரத்தை நம்ம எடுக்க முடியுமா? சக்தி நமக்கு எப்போது இருக்குதா? நேற்று வரைக்கும் சிந்தப்படி அது வரைக்கும் சக்தி இல்லை. கொஞ்சம் வளர வளர சக்தி வச்சு, மாறி முறுக்கு வச்சு, வேகம் வச்சு, அப்புறம் 40 வயது தாண்டபடி கொஞ்சமாக அந்த பழக்கம் வந்துருச்சு. இப்போ சக்தி விட்டு போயிடுச்சு. இராதத்து நம்ம நாடியது நம்ம செய்ய முடியல. நம்ம நாடது உள்ளாக்குது, அல்லாஹ் நாடது உள்ளாக்குது, அதுவும் முடியாது. கலாமம் பேசக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான், நாளைக்கு அந்த நாக்கை புழுங்குறதுக்கும் எல்லாம் முடியும், ஊமையாகவும் முடியும். அதனால் கலாம் நமக்கு சொந்தமானதில்லை, அது அல்லாஹ் சொன்னாங்க. கேட்கக்கூடிய சக்தி இது அல்லாஹ்வுரியதுதான். ஆனால் நம்ம நினைக்கிறோம் நான் கேட்பேன் என்னன்னாக்கா தற்செயலுக்கு தேவை வசதி பாட பார்க்கிறோம், இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு செய்ய கண்ணை ஆபரேஷன் பண்ணா போயிடுச்சு, எல்லாம் போயிடும். ஆக நமக்கு அல்லாஹ் வந்து இந்த 7 சிபத்துகளையும் மனிதனுக்குள்ள அல்லாஹ் கொடுத்து நம்மளை சோதிக்கிறோம். இந்த 7 சிபத்து ஒன்றையும் நான் கொடுத்துருக்கேன்டா, வேற எந்த விலங்குகளுக்கும் மனிதனுக்கு எது கொடுக்கவே இல்லை, உனக்கு தான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் ஏன் கொடுத்து தெரியுமா? இன்றைக்கு இருப்பாய், நாளைக்கு இருக்க மாட்டேன். ஆனால் அல்லாஹ் சொன்னா
அஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உனக்குள்ளே நான் இருக்கிறேன் நீ பார்க்கலையா கேட்டாங்க. உனக்குள்ள நான் இருக்கிற பார்க்கலையா? இந்த 7 சிபத்துகள் என்னுடைய சிபத்து. இந்த சிபத்துகளை உனக்குள் நான் கொடுத்து நீ ஒன்னில் சிந்தித்து என்னை பார் சொன்னான். ஆனா அப்ப செய்யறதே இல்லை. அஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுடைய உள்ளத்துக்குள்ள நான் இருக்கிறேன் நீ பார்க்கலையா? அதான் கேட்கிறான். அது எங்கே சிந்திக்கணும். சலதா சொன்னாங்க, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு, யார் தன்னை அறிந்து கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வார்கள். அப்படின்னா என்ன கருத்து? இல்லை விளங்கணும், முழுசா நானே விளங்குறேன் நீங்களும் விளங்கல. ஆனால் அது விளங்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கணும். இன்ஷாஅல்லாஹ் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த 7 சிபத்துக்களையும் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தா எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த 7 சிபத்துகள் நமக்குள்ள கொடுத்துட்டா அல்லாஹ் சொல்றா நீ பார்க்கலையா கேட்கிறான். அப்பனா அது நமக்குள்ள கொடுத்துக்கூடிய அந்த சிபத்துகள் அனைத்துமே தற்காலிகமானது தான், நிரந்தரமானதல்ல. அதனால அதை வச்சு நம்ம ஆட்டம் போற எத்தனையோ ஒரு அரசியல் ஆட்டம் போட்டாங்க, கடைசியில் பண்ணு போயிட்டாங்க. இதுக்கு தேவைப்பட்டாங்க. எத்தனையோ பேர் பெண்ணுடைய ஆசையில மூடி இருக்கிறாங்க, கடைசியில கைகால் வழங்காம போயிடுச்சு. அதுல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிய அந்த அந்த அரசங்க பிடிக்கிறது போய் சொன்னா பிடிக்க முடியல. பக்கத்தில் போனாங்க கைகால் வழங்காம போயிடுச்சு. நல்லவர்களை தீயவர்கள் நெருங்குவதும் முடியாது. ஆனால் நல்லவர்கள் எப்போதுமே நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். அவரை யாரும் ஒன்று செய்ய முடியாது. அந்த பாக்கியம்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. பெரியாருடைய கரத்தை பிடிச்சுதான் ஆகணும். அப்பதான் கிடைக்கும். உடனே கிடைச்சிருவா. சரி சொல்லுங்க, நானும் பின்னாடி அடைகிறேன், அல்லாடே காட்டி கொடுங்க. விளையாட்டு பொருள் இது உடனே காட்டுறதுக்கு என்னது கடையில் விற்கிற பொருளாது வாங்கி தர்றதுக்கு அதெல்லாம் முடியாது. அதுக்கெல்லாம் பல சிரமங்கள் வரணும். நான் எங்கே சொல்லியிருக்கிறேன், 4 சிபத்துக்கள் நம்மள்கிட்ட வந்துடணும். ஒன்று ஹிதமத், சமுதாயத்துக்கு சேவை செய்யணும். சமுதாயம்னா மனிதன் மட்டுமல்ல, அது விஷ ஜந்துக்களாக இருக்கட்டும், அல்லது தெருக்களில் கூடிய அந்த குப்பையாக இருக்கட்டும், அந்த இதுவாக இருக்கட்டும், அதுதான் ஹிதமத் தான். ஒன்று ஹிதமத்து, 2வது அதிகமாக இபாதத் செய்வது, 3வது முஆஷரத், குடும்பத்தில் நல்ல விரும்பப்படும். என்னது அம்மாவுக்கு அல்லான்னு பார்க்க ஏங்க எங்களா பிள்ளைங்க தெரியாதவங்களுக்கு மனைவி தெரியாது, கல்யாணத்தில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் மனசில் அடிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமாம், அவங்களையும் கவனிக்கணும், ஆசாதையும் கவனிக்கணும். ஆமலாது கொடுக்கல் வாங்கலையும் நேர்மையாக பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. கிதாபில் எழுதுனாங்க, ஒருத்தர் செருப்பு வச்சுருக்கான், என்ன செய்யலாம்? இன்னைக்கு பார்த்தாங்க, இந்த செருப்பு வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்கீங்க, நீங்கள் 30 ரூபாய் கேட்குற, 60 ரூபாய்க்கு போ அப்படிங்கிறான். இது பொய்யாது. என்ன சொல்லணும்னாக்க, எனக்கு அடக்கமான விலை இவ்வளவு, நீ இஷ்டப்பட்டா வாங்கிக்க, என்ன போயிட்டு வா துவாச்சிடு அப்படின்னு சொல்லுறது வந்து அந்த உள்ளது. நான் வந்து இந்த ஏசி போட்டிருக்கீங்க, அது போட்டிருக்கீங்க, இது போட்டிருக்கிறேன், சமையல் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன். என்னது, நான் வந்து இந்த வாங்கினதே வந்து 50 ரூபா, 50 ரூபாயில் ஒரு 30 ரூபா இருக்காரு. என்ன சொல்லணும், 60 ரூபாய்க்கு விற்கிறதா இருந்தாங்க, எனக்கு அடக்கமான விலை 60 ரூபா அப்படி சொல்லணும். அது பொய்யல, அது சாமர்த்திய வார்த்தை. அது வந்து இப்படி சாமர்த்தியமான வார்த்தையை ஒன்று பேசுறப்ப தவிர வந்து பொய் சொல்லி வியாபாரம் செய்வதில் அவருக்கு பரக்கத்து கிடையாது. இன்னபில் பயானி பரக்கத்தன், வியாபாரத்தில் பரக்கத்து கிடையாது. எந்த வியாபாரத்தில் பொய் சொல்லாமல் நன்மையை சொல்லப்பட்டாக்க சொல்லுவாங்க, இந்த காலத்தில் பொய் சொல்லிட்டு எப்படி சமாளிக்க முடியும், பொய் சொல்லதே வர முடியும். அதனால் நான் பார்த்துருக்கிறேன், திருச்சியில் அப்போ திருச்சி ஒரு ஜெயினு மாசாவுடைய தலைவராக இருந்தவர் என்ன சொல்ல, எந்த பொருளை வேணாலும் அதை புடைச்சி ஒரிஜினலை வச்சு மற்ற கடையோட 10 ரூபா கூட வச்சு தான் கொடுத்துருவோம். கேட்டால் சொல்லுவார், நான் புழைச்சி நயமாக வச்சுக்கிறேன், எனக்கு கட்டுப்படியான விலை இவ்வளவுதான், இஷ்டப்படுவாங்க போகும் கட்டுவாங்க. ஆனால் அவர் வேற நினைச்சவருக்கு அவரை மக்கள் தேடி வந்தாங்க. இவரோட பணக்க ஒரிஜினல் சரக்கு இருக்கும்,
காசு போனால் பரவாயில்ல அவன் வாங்கிக்குவான். இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களும் நியத்தும் எப்படி இருக்குதோ அதை போன்று அல்லாஹ்வும் நம்மளோட ஆகிடுவான். அந்த அமைப்பு வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறாங்க, முஆமலாத்தையும் சரியா இருக்கணும். முஆமலாத்து, முஆஷராத்து, இபாதத்து, கிதுமத், இந்த நாளையும் நாம் முழுமை பெற்றிருந்தால்தான் அதற்கு மேலாக அல்லாஹ்வை அடைவதற்கு ஷேகுபார் மூலமாக முடிவை தவிர்த்து முடியும். அப்ப இவையெல்லாம் சிந்திச்சதுனாக்க இதனுடைய உச்சங்கள் தான் வஹதத்து வஜூத். வஹதத்து வஜூத் தெரிஞ்சுக்கோ, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம சொல்றது வாஜிபுல் வஜூத், அவன் இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்றோம். அந்த வாஜிபுல் வஜூத் மீது நாம் தஃபக்குரை செய்து சிந்திச்சோம்னாக்க நம்ம எந்த பொருளை பார்த்தாலும், முன்னாடி அழகான ஒரு பெண்ணை பார்த்தாலும் கூட பெண் மேல ஆசை வரக்கூடாது. அந்த பெண்ணுக்குள் அல்லாஹ்வை பார்க்கணும். ஒரு அழகான ஒரு பெண் வந்து ஒரு அழகான ஒரு ஆணை பார்க்கறாங்க, அந்த ஆண் மீது ஆசை வரக்கூடாது. அந்த ஆணுக்குள்ள அல்லாஹ்வை பார்க்கணும். இப்படித்தான் நம்ம பார்க்கறதுக்கு தயாரா ஆனத்தை நம்ம வந்து அல்லாஹ்வை அடைவதற்கு தயாராகிட்டோம். எங்க நம்முடைய பார்வை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் தான் தெரிவான். அல்லாஹ் நம்முடைய கவர்ச்சிவானாக, அல்லாஹ் நம்முடைய ஏற்றுக்கொள்வானாக. டீ குடிக்கிற நேரம் இருந்துச்சு, அதனால இதோட படிச்சுக்குவோம். மகரித்துறைக்கு பின்னாடி சூரத்தில் வாக்கிய ஓதி ஒரு திக்கில் மஜிஸ் மட்டும் நடத்தி இன்ஷால்லா 7:45 8 மணிக்கு முன்னாடியே இன்ஷால்லா முடிச்சுக்குவோம். வெளியே போகிறதுக்கு வசதியாக முன்கூட்டி சாப்பிட்றதாலும் சாப்பிட்டு அல்லது தொழில் சாப்பிட்றான்னு சாப்பிட்லாம் சீக்கிரம் போயிடலாம். இன்ஷால்லா அல்லாஹ் நம்முடைய கவர்ச்சிவானாக, அல்லாஹ் நம்முடைய ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் வந்து அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். மல்லப்பட்டி இஸ்திமா, திக்ர், பயான்.